ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹஃபீஸ் மெனு சேனல். இது வந்து பார்ட் 1ஓட கண்டினியூஸ் வீடியோ. பார்ட் 2 இது வந்து ஊட்டி டு கூடலூர் நம்ம போகிற வழி பற்றி தான், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூக்கலிப்டஸ் ட்ரீ இருந்தது. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் நிறுத்தி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராவலர் வண்டி, அந்த வண்டியில் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ளூடூத் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்தது. ஒரு ட்ராவலில் வந்து நம்மளுக்கு ஈக்குவலான வைப்பில் இருக்கிற ஒரு பர்சன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அதுவும் ஒரே ஃபேமிலியில் இவங்க எல்லாம் ஒரே மாதிரி வைப்பில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது மழை வந்து ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஹெவியாக மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டோம், எல்லாம் காரில் ஏறிட்டோம். ஏறிட்டு கூடலூர் ரோடில் அப்படியே போயிட்டுருக்கோம். மழை நல்லா ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அந்த ஹில் ஸ்டேஷன் மேலே அந்த க்ரீனிஷ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இந்த இடம் எக்ஸாக்டாக என்ன இடம்னு எனக்கு தெரிலங்க. இந்த இடத்துல இருந்து நாங்கள் கூடலூர் மெயின் ரீச் ஆகிற வரைக்குமே இதே மிஸ்டி மூமெண்ட்டாக தான் இருந்தது. அப்படியே இந்த மிஸ்டே வந்து எங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்படியே இந்த பனி போர்வை போர்த்தினது போலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பனி வந்து நல்லா அப்படியே கவர் பண்ணி இருந்தது. அப்படியே எங்களை மூடிருச்சு. இந்த மிஸ்ட் வந்து போக போக வந்து கம்மியாகும்னு பார்த்தா இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க போச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மிஸ்டியான மூமெண்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் ஆக்சுவலி ஒரு 2 காரில் வர மாதிரி தான் 2 காரில் போகிற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். ஆக்சுவலி அந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலி இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடோடு நாங்கள் போனது. அப்போ வந்து நான் நினச்சேன் என்னோடய வீட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பிகாஸ் இந்த மிஸ்டி மூமெண்ட்லாம் பார்க்கும்போது அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு வந்து என் நாத்தனார் பசங்க வந்து எனக்கு ஈக்குவலான வைப்பில் இருப்பாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறதுன்னு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு காமெடியாக பேசிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் போக போக அந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரிலங்க. ஆக்சுவலி இந்த ரோடே எங்களுக்கு சுத்தமாக தெரியல. முன்னாடி போகிற வண்டியோட லைட்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருந்தது. இந்த ரோடே பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மரத்தை எல்லாம் வந்து அந்த பனி வந்து ஃபுல்லாக மூடிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மிஸ்ட் வந்து இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூடலூரில் இதே சேம் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலி எல்லாருமே இயர்லி ஒன்ஸாவது ட்ராவல் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வந்து ரிலீவ் ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். அதை வந்து உங்கள் கிட்ஸுக்கும் சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்போ ஈவன் கிட்ஸ் கூட ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் அந்த கூடலூர் என்டர் ஆகும்போது, அதாவது கூடலூர் என்ட்ராகிற கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உப்பிலிட்டது வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு 30 வெரைட்டிஸ் ஆஃப் வச்சுருப்பாங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு எல்லா டைப்ஸ்லேயும் உப்பிலிட்டது வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 20 rupees சொன்னாங்க. ஸோ நாங்கள் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல உப்பிலிட்டது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ எனக்கு பார்க்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். மாங்காவும் பீட்ரூட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் வந்து பக்கத்துலேயே கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ அதை வந்து எங்கள் நாத்தனார் பையன் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையன் பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் பையன் விளையாடுறத பார்த்துட்டு என் பையனும் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாருங்க, அவன் விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் அதுலேருந்து இறங்கவே மாட்டேன்ட்டான். ரொம்ப நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தான் ஆக்சுவலி.
ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய அட்டைப்பூச்சி இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிற இடத்துல இங்கே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த கூடலூர் ட்ரிப் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.